எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. பட் இது சொன்னது சத்யராஜோட பொண்ணு திவ்யா அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னதுன்னா, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ உள்ள இந்த லாக்டவுனில் சில மருந்து கடைக்கு சப்ளை வராமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர சப்ளைகள்லாம் இப்போ நிறுத்தி கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு லாக்டவுனில் மருந்துகள் அதிகமாக வராத ஒரு காரணத்தினால நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இல்லைனா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மருந்து வாங்கும்போது சில மருந்து கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பிரி டேட் ஆன சில மருந்துகளை கொடுத்து அனுப்பிடுவாங்க. நாங்கள் கூட அது பார்க்காம அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இப்போது இந்த ஒரு சூழலில் இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றனால நம்மளுக்கு தான் சில பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக திவ்யா சத்யராஜ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மருந்து வாங்கும்போது அதோட பின்னாடி எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து வாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம பவுடர் ஷாம்பு இது மாதிரி நிறைய வாங்குவோம். அதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிரி டேட் பார்த்து மட்டும்தான் வாங்கணும். அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூ சிவகார்த்திகேயனை பார்த்துட்டு அவங்க சிவகார்த்திகேயனை ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னதுன்னா, அந்த இன்டர்வியூவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் போட்டிருந்தாங்க. அது என்னதுன்னா, இந்த ஒரு நியூஸை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சில எக்ஸ்பிரி டேட்டான மருந்துகளை விற்கிறது கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட் எஸ்கேனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.